ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடையா ஆரம்பிப்பேன், உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. போமா போ, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. என்ன பாக்குற, போப்பா. நீ கீழே உன் போன் கிடக்குது பாரு, எடுத்துட்டு போ. உன் போன் தானே? ஆமா, என் போன் தான். அப்படி பார்த்து போற. இந்த வந்துட்டாங்களே முக்கியமான நபர், இவங்க மட்டும்தான் மிஸ்ஸிங்காக இருந்தாங்க. இப்போ இவங்களும் ஜாயின் ஆகிட்டாங்க. இவங்க வந்து என்னத்த பண்ண போகிறாங்க? ஏதாச்சும் ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் போடுவா, வெயிட் பண்ணு. ஏய் ஏய் சக்தி எங்கடி இருங்க, இந்த போன் பண்றேன்னா போனும் பண்ணல. நான் இருந்து பார்த்துட்டு அவன் எதுக்கு எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கிய? கிளம்பலையா? உட்காருங்க சொல்றேன். என்ன உட்காருங்கக்கா சொல்றேன். என்னடி பிரச்சனை? ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஐயோ, நேத்து அந்த ஆள் போன் பண்ணீங்க, நான் சொன்னேனா இல்லையா? யாருடி, யாரு போன் பண்ணாங்க? ஞானம் போன் பண்ணானா? ஐயோ அத்தை, அவரு வழக்கம் போல பொத்தாம் போதுவா ஏதோ பேசி வச்சிருக்காரு, அது ஒரு விஷயமே இல்ல. ஐயா அப்படி ஐயோ அக்கா, நான் சொல்றது கேளுங்களேன், இருங்க. என்ன? அந்த வண்டி ஓனர் வந்து நேத்து பிரச்சனை பண்ணிட்டு போனான்னு சொன்னல, அதுக்கப்புறம் இப்ப இந்த வண்டி வைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த ஓனர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சக்தி இன்சிடென்ட் அதான் பார்க்க போயிருக்காங்க. இடம் தர மாட்டாங்களாம். என்ன ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிறா? என்ன? ஏய், இதத்தான் நான் நேத்தே சொன்னேன். அப்பவே நீங்க யாரும் கேட்கலன்னா சக்திக்கு மறுக்க போன் அடிச்சு சொன்னேன். இல்லடி, அப்பவே என் தம்பி சொன்னான் தடங்கள் வரும்னு. நானும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி எலுமிச்சை பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அப்போ அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. இப்போ அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. பெரும் தலைவலியா இருக்குடி. ஆத்தா மீனாட்சி, என்னம்மா இது? இந்த பிள்ளைகளுக்கு தடங்கள் இல்லாம நல்லது நடக்கவே மாட்டேங்குது. ஏம்மா, இவளுகளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஏதாவது நல்லது நடத்து காட்டுமா. இல்ல, எனக்கு ஒரு மாதிரி என்னவோ நடக்க போகுதுன்னு அந்த ஆளு சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு பாரு. உறுத்துச்சுதான் நான் சக்தி அழைச்சி ஒரு நாள் தள்ளி வச்சுக்கலாமான்னு கூட கேட்டேன். அதே மாதிரி எதுக்கு சித்தி? ஞான சித்தப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் நீங்க பயந்துட்டீங்களா? பயப்படலடி, இப்ப அந்த ஆளு சொன்ன மாதிரி தானே ஆயிருக்கு பாரு. ஏய், எப்படி போன் பண்ண? அவன் என்ன சொன்னா? ஐயோ, அவங்க ஆஸ்பத்திரியில இருக்கும் போது ஏதோ போன் பண்ணி ஏதோ சொல்லியிருக்காரு. ஆபத்துக்கு இப்பதான் ஏதோ சொல்லியிருக்காரு. அக்கா, நான் சொல்றத கேளுங்க. இது அவர் சொன்னதுக்கும் இதுக்கு எதுவும் செட்டார மாதிரி எனக்கு தெரியல. இது வேற ஏதோ பிரச்சனை. இவ்வளோ ஏன் இந்த கதிர் தான் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி வடக்க போறேன் தெக்க போறேன்னா சும்மா அவர் ஆளை வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. இங்க இருங்க, இதுக்காண்டியெல்லாம் நம்ம எதையுமே நிப்பாட்ட முடியாது. ஜனனி சொன்னது தான் சரி.
நம்ம என்ன ஆனாலும் இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். சித்தி எந்த விதத்துலயும் நிப்பாட்டுறது சரி வராது. இன்னைக்கு இல்லைன்னா அவங்க நாளைக்கு பண்ணுவாங்க, நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு பண்ணுவாங்க. பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப ஜெயில போய் உட்காந்தாலும் உள்ள இருந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும்ல. ஆனா இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த இடத்தோட ஓனர் இப்ப இடம் தராம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு என்ன செய்ய போறாங்க, ஜனனி என்ன பண்ண போறான்னு தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன வந்துச்சான்? பிரச்சனை பண்றானா இந்த பண்ண வைக்கிறான்? பண்ண வைக்கிறாங்க, தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமா, பண்ணலைன்னா தான் அது சரி. என்ன இவ புயல் வேகத்துல போயிட்டு இருக்கா? போகட்டும்டா, எங்க போனாலும் ஒன்னும் கிழிக்க முடியாது அவளால. அக்கா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, கிளம்பலாம். போலாம், உடனே போலாம். என்ன ஜனனி கிளம்புறாங்கிற? என்ன நடந்துச்சு? இல்லக்கா, நம்ம எல்லாரும் கிளம்பிதான் ஆகணும். இப்ப நம்ம போறோம், கடை திறப்பு விழா பண்றோம், அவ்வளவுதான். ஏய் இப்பதான் இவன் திறக்க விட மாட்டேங்கிறான்னா, ஓனர் இடத்தையே தர மாட்டேங்கிறான்னா. அக்கா அக்கா என்னமோ நடந்துட்டு போட்டும்க்கா. இப்படியே விட்டா ஒவ்வொருத்தரும் ஏதாவது தடை பண்ணிட்டே தான் இருப்பாங்க, சரியா வராது. சரி, அங்க போய் என்ன பண்ண போறோம்? கடை திறக்க போறோமா, அடிதடி நடத்த போறோமா, இல்ல தள்ளுமுள்ளு நடத்த போறோமா? என்னன்னு புரியலையே. ஏதோ ஒண்ணு பண்ணலாம்க்கா. என்னவோ பண்ணலாமா? இன்னைக்கு எப்படியாவது போய் கடையை திறக்கிறோம். சக்தி கொஞ்சம் சொல்லு சக்தி. அண்ணி, கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. நமக்கு வேற வழி கிடையாது அண்ணி. நான் கூட முதல்ல யோசிச்சேன் தான். ஜனனி கிட்ட கூட சொன்னேன், திருப்ப விழாவை தள்ளி போடலாமான்னு கேட்டேன். ஆனா இப்ப சொல்றேன், நாம இந்த தொழிலை தொடங்கித்தான் ஆகணும், அதுவும் இப்பவே. இப்போ விட்டோம்னு வைங்க, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியில் அவங்க குறுக்க வந்து நிப்பாங்க, எல்லாத்துக்கும் வருவாங்க. அதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி வராது அண்ணி. எதிர்த்து நின்னுதான் ஆகணும். அண்ணி, நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கு, லீகலா போகணும்னாலும் எதுக்கும் தயங்க வேண்டியது இல்ல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவை கட்டி ஆகணும், அவ்வளவுதான். எப்பா அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா அவங்க வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? அத்தை, நம்ம எப்படியாவது இதை பண்ணிதான் ஆகணும், இதை விடக்கூடாது. இத பாரு, நான் சொல்றது கேளு. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிறது நடக்கும். ஆனா நான் சொல்றதும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போற விஷயம் தகராறா தவறா போச்சுன்னா